வணக்கம். மக்கள் இதர கழகம் மாநில இணைச் செயலாளர் தொடர் குருசாமி. நண்பர்கள், ஜனநாயக செய்திகளே, தாவேகாவுடைய புதிய அரசு அமைத்ததிலிருந்து திமுகவுக்கும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சமீப காலங்களாக உள் முரண்பாடு வெளி முரண்பாடாக முற்றி யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதற்குள் ஒரு அணியில் நின்று பேசுவதை விட ஒரு கம்யூனிஸ்டுகள் என்ற அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்டுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தோழர் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களுடைய பதிவு 19/6/2026 தீக்கதிரியில் வந்த செய்தியின் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய பதிவில் எப்படி உள் முரண்பாடாகவும் நேர்மையற்ற முறையிலும் சந்தர்ப்பமாகவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இது நாம் மற்ற ஜனநாயகத்துகளுக்கு தலைமை தாங்கும் பண்புகளிலிருந்து விலகி மக்களுக்கு வாழ்பிடித்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை தோற்றுவிக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன். இவர்கள் திமுகவுக்கு பதில் சொல்கிறேன் என்ற ஒரு ஆங்கில் நாங்கள் தாவேகாவை ஏன் ஆதரித்தோம், அந்த புதிய அரசியல் சூழ்நிலையில் எங்களுக்கு இருந்த வாய்ப்புகள் 3 தான். ஒன்று, தாவேகா எங்களுக்கு கடிதம் கொடுத்திருந்தார்கள் அவர்களை ஆதரிக்க சொல்லி, அதை நாங்கள் ஆதரித்தாகணும். அல்லது திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டார்கள், அதை ஆதரித்தாகணும். இரண்டையும் நாங்கள் தவிர்த்தால் தமிழகத்தில் ஒரு குடியரசு கவர்னர் ஆட்சி வரும். அது நேரடியாக பிஜேபி RSS அமைப்பதற்கு சமம். இந்த 3 ஆப்ஷனில் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தருவதுதான் சரியானதாக இருக்கும் என்று குறிப்பாக 2 இடதுசாரி இயக்கங்களும் பேசி நாங்கள் முடிவெடுத்தோம் என்று தங்களுடைய நியாயத்தை சொல்கிறார். அதற்கு அவர் சொல்லும் விளக்கங்கள் தான் வினோதமானது. குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணி அமைத்து, அல்லது திமுகவின் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பது என்பது எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது, சந்தர்ப்பவாதமானது. தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அதிமுகவை எப்படி நாங்கள் ஆதரிக்க முடியும் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்ல வருது திரும்ப திரும்ப என்ன, தமிழகத்தில் பாஜகவோ அல்லது அதனுடைய ஆதரவான குடியரசு அல்லது கவர்னர் ஆட்சியை வைத்தால் பாஜக உள்ளே வந்துவிடும் என்பதுதான். சரி, இப்போ இவர்கள் சொல்லுபடி பார்த்தால் கூட திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி என்பது எப்படி நேரடியாக கவர்னர் ஆட்சியவோ அல்லது பாஜக ஆட்சியவோ எப்படி குறிக்கும்? இவர்கள் தங்களுடைய வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக வலிந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். தேர்தலுக்கு முந்தி பாஜக அதிமுக கூட்டணி என்பது சரிதான். ஆனால் அதில் சிபிஎம் கூறியது போல அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டுமல்ல, திமுக கூட்டணியை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். எனவே இப்பொழுது திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பு என்பது ஒரு புதிய கூட்டணி. இதில் பாஜக எங்கும் இடம்பெற வாய்ப்பில்லை. இவர்கள் நோக்கம் என்ன, பாஜக வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது என்றால் திமுக தேவையில் அதிமுக ஆட்சி அமைத்தால் இது நடக்கத்தானே செய்யும். பின் ஏன் விஜய் ஆட்சியை கொண்டு வரணும் என்றால், அப்ப அதிமுக விட விஜய் சரியானவர், நியாயமானவர், முற்போக்கானவர் என்று எடுத்துக்கலாமா? அதற்கு இவர்கள் சொல்ல வாதம் என்ன, எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. 1,72,00,000 மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு என்பது திமுக அதிமுக வீழ்த்தப்பட வேண்டும், மாறாக வேறொரு ஆட்சி வர வேண்டும், அது தாவேகா என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த மக்கள் முடிவு நாம் அங்கீகரிக்க வேண்டும் தான் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு தாங்கள் தாவேகாவை ஆதரித்ததற்கு கூடுதலாக ஒரு பதிலை சொல்கிறார். எதுவும் வேடிக்கையான முரண்பாடான ஒரு பதில் தான். ஏன்னா மக்களை வழிநடத்துவது கம்யூனிஸ்டுகள், மக்களுக்கு பின்னாடி போவது ஒரு கம்யூனிஸ்டுக்குரிய அழகு அல்ல. மக்களை அமைப்பாக்கணும், அவர்கள் சித்தாந்த பயிற்சி கொடுக்கணும், அவர்கள் ஒழுங்குபடுத்தணும், தவறு எது சரி என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், மக்கள் பக்கம் நிற்க வேண்டும், மக்களை அமைப்பாக்க வேண்டும். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்கள் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்றால் அதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியே தேவையில்லை. இல்ல, நீங்க சொல்றபடி மக்கள் பெரும்பான்மை மக்கள் எங்கு வாக்களித்திருக்கிறார்களோ அதை ஆதரிக்கிறதான் நமது வேலை என்றால், இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், கேரளாவில் சிபிஎம் அரசு வேண்டாம், காங்கிரஸ் அரசு வேணும்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனி நீங்க எதிர்கட்சியா நின்று காங்கிரஸ் எதிர்ப்பீங்க, அதானே? இது மக்களுக்கு எதிரானது தானே? என்ன செஞ்சிருக்கணும், நேர்மையா உங்க பாசையில பேசணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், நாங்க எதிர்கட்சி அமைய மாட்டோம், மக்கள் எல்லாம் காங்கிரஸ் தேர்தல் செஞ்சாலும் நாங்களும் வெளியில இருந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், ஆட்சி சரியில்லைன்னு நாங்கள் போராடுவோம். தாவேகாவுக்கு என்ன சொல்றீங்களோ அப்படித்தான் அங்க நடக்கணும். அப்படி நடப்பீங்களா? எனவே மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்று பேசுவது இந்த இடத்துல பொருத்தமானதல்ல. இதுவும் தன்னுடைய தவறை மறைப்பதற்கான ஒரு வாதம். அடுத்து, திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொள்கை முரண்பாடு எங்க இருக்கு? வலிந்து நீங்க பிஜேபி சேர்க்கறீங்க, அது பிஜேபி அங்க இல்ல. இப்ப திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி என்பது அது புதிய அரசு. அப்ப அதுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அங்க அது நடக்குது. பிஜேபி அரசு குடியரசு ஆட்சி தவிர்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க அதிமுக பேசும்போது ஒரு முரண்பாட்டை பாருங்க. அதிமுகவோட நீங்க இதுவரைக்கும் கூட்டணி வச்சது இல்லையா? எத்தனை முறை கூட்டணி வச்சிருக்கீங்க? எப்பொழுதெல்லாம் திமுகவோட கூட்டணி இல்லையோ அப்பொழுதுதான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அதான உண்மை. ஆக
அதிமுகவோட ஒரு காலகட்டங்கள், இன்னொரு காலகட்டத்தில் திமுக மாறி மாறி கூட்டி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, அவங்களோட கூட்டணி வைக்க போறீங்க, இவ்வளவுதானே. இதுல என்ன புதிய முரண்பாடு? எனவே நீங்கள் சொல்ற கருத்துக்கள் முரண்பாடானது இல்ல, தங்களுடைய தவறான முடிவை நியாயப்படுத்துவதற்கான ஒரு முரண்பட்ட கருத்து. இதைத்தான் சந்தர்ப்பமான ஒரு கருத்துன்னு சொல்றாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போவோம். இப்ப அப்படின்னா இப்ப தவேகாவை ஆதரிப்பதற்கு இன்னொரு கருத்து வைக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் எப்பொழுதும் மத நல்லிணக்க அரசிலிருந்து விலக மாட்டோம். 2வது பாயிண்ட், அனைத்து மக்களுக்கான அரசாக நாங்கள் செயல்படுவோம். 3வது, நல்ல அரசு அமைப்போம். இதை பாருங்க, இதுலயும் பார்த்தா எதுவுமே மேலோட்டம் பார்த்தா நல்லா தான் தெரியும். ஆனா நாம ஒரு பகுத்தறிவாளர், கொஞ்சமாவது சிந்தனையாளர்கள், அதில் மார்க்சியம் கற்றுக்கொண்டவர்கள். மார்க்சியம் என்பது ஒரு விமர்சன பார்வையோடு அனைத்தையும் பார்ப்பது. அது வெளியில் கொஞ்சம் பாருங்க. எல்லோருக்குமான ஆட்சி அமைப்பாராம். எல்லோருக்குமான ஆட்சின்னா என்ன புரியலையா? ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 3 வயது குழந்தைய இப்ப சமீப காலங்களில் பாலியல் வன்கொடுமை மீது அதிகரிச்சுக்கிட்டு விஜய் ஆட்சியில். இப்ப எல்லோருக்குமான ஆட்சியிலிருந்து இப்ப பாருங்க என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஏதாவது குறைஞ்சபட்ச ஆதரவு கொடுப்பாங்க, அல்லது அந்த எதிரியை கைது பண்ண சொல்லுவாங்க. இது குழந்தை பக்கம். இப்ப எல்லோருக்கும்னா இப்ப கற்பழிப்பு செய்தவனுக்கும் இப்ப ஆதரவா இருக்கணும், அதான் எல்லோருக்கும். இப்ப அவர்களை பெரிய பாதிப்பு இல்லாமல் சாதி வெறியோடு அல்லது காம வெறியோடு அவர்களை பாதுகாப்பார்கள். இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, இதை வேற என்ன பொருள்னு சொல்லுங்க. இப்ப உதாரணமா RS பிஜேபி தமிழகத்தில் இடம் இல்லைன்னு சொல்றோம். இப்ப எல்லோருக்கும் ஆட்சின்னா என்னது? இங்க தமிழர்களுக்கான, திருவள்ளுவருக்கான, தமிழ் மொழிக்கான, சுயாட்சிக்கான குரலுக்கும் நாங்க துணையா இருப்போம். இன்னொரு பக்கத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற இந்துத்துவ கொள்கைக்கும் நாங்கள் ஆதரவா இருப்போம். அதான் இதுக்கு அர்த்தம். அதாவது எலிக்கும் தோழன், பூனைக்கும் தோழன், அப்படித்தானே? 2 பேருக்கும் எல்லோருக்கும் அதான அர்த்தம். எனவே இதுல என்ன பெருமையா தோழர்கள் அரசியல் புரிதல் இல்லையான்னு தெரியல. எல்லோருக்கும்ன்றது என்ன நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஒரு வெளியீடு கொண்டு வந்திருக்கிறோம். தவேகா ஆட்சி பாசிசத்தை எதிர்க்கும் திசை வழி எது அப்படின்னு ஒரு வெளியீடு கொண்டு வந்திருக்கோம். அதுல ரொம்ப தெளிவா சொல்றோம். ஒருவேளை 5 ஆண்டுகள் தவேகா ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை முன்னக்கூடிய ரொம்ப தெளிவாக எங்களுடைய கருத்தை வைத்திருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்ல வருவது, அதிமுகவை போல் நேரடியாக பிஜேபி கூட்டணி இல்லை என்றாலும் பிஜேபி அடுத்து விஜய்க்கு அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வழிகளும் திறந்துவிடப்படும். அதற்கான வேலைகள் எல்லாம் மௌனமாக இவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னொரு புறம் அதானி, அம்பானி போன்ற கார்பரேட் மூலதனங்களை திமுக விட அதிகமாக உள்ள கொண்டு இறக்குவார்கள். இதுதான் நடக்க போகிறது. அப்ப நீங்க இப்ப சிபிஎம் என்ன பண்ணுவீங்க? எப்படி கார்பரேட் ஆதிக்கத்தின் கீழ் திமுகவுக்கு முட்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் விஜய்க்கு நீங்க முட்டு கொடுத்தா ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் தேர்தலில் மக்கள் எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டா நாங்களும் விஜய் எதுக்கணும்னு நினைச்சு சொல்லுவீங்க. இது ஒரு கம்யூனிஸ்டுக்குரிய, முன்னணி படைக்குரிய தன்மை அல்ல. மக்களுக்கு பின்னாடி வால் பிடித்து போவது என்பது ஒரு கம்யூனிஸ்டுக்குரிய ஒரு அழகும் அல்ல. இத விஷயத்தை ரொம்ப தெளிவாக விளக்குறாரு. அது CPI-யிலிருந்து முன்னாள் செயலாளர் முத்தரசன் அவர்கள் ஒரு விசேஷ வீட்டுல போய் விளக்கும் போது ரொம்ப கேலியா ஒரு கதை சொல்றாரு. ஒரு இடத்துல ஆட்டு மந்தைகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது ஒரு ஆத்துப்படுகையில். இந்த கரையில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆடு மட்டும் என்ன சொல்றது பாக்குதுன்னா, அந்த கரையில் அக்கா நல்லா பச்சாத்தானே இருக்குன்னு சொல்லி அது மந்தையை விட்டு அது வெளியேறி போகுது. அதன் பின்னாடி அடுத்த ஒரு குதிரை போகுது, அடுத்த ஒரு மாடு போகுது. இப்படி இந்த மந்தைகள் பூராமே அந்த கரையை போகிறது. ஆனால் அங்கு பார்த்தால் இதை விட அங்கு படு மோசமாக இருக்கிறது. அப்ப அங்கிருந்து சொல்லிச்சு, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று. ஆனாலும் வெளியில சொன்ன கேவலம் என்று இங்கேயும் வர முடியாமல் அது விழி விதுங்கி நின்றது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லல அப்படின்னு வெளிப்படையாகவும் சொல்லாம நாஸ்க ஒரு கதை சொல்லிட்டு, இன்றைய CPM ஒரு கொள்கைக்கான ஒரு கூட்டணி என்பதை விட்டு ஒரு சலுகைக்கான எது வெற்றி அடைகிறது, ஜெயிக்கிற கட்சி எங்க கட்சிங்கிற பாதையில் போற மாதிரி தெரியுது என்று மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு. அதுதானே உண்மை. உண்மையிலேயே நீங்கள் கொள்கை அடிப்படையில் அப்படின்னா அதிமுக விட திமுக விட விஜய் அரசு எந்த வழியில் ஒரு முற்போக்கானது? திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொன்னீங்க. இப்ப இங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறீங்க, ரைட்டு. விஜயிடம் என்ன நிபந்தனை வச்சிருக்கிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், தெளிவா சொல்றாரு, அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இவங்க எந்த நிபந்தனையும் வைக்கல, சரியா? அல்லது தவேகாவை பத்தி என்ன கணிப்பு, அது எந்த வர்க்கத்துக்கானது, அவருடைய அரசியல் எப்படி போகும், அதையும் இது வரைக்கும் சொல்லல. ஒரு அட்வைஸா சொல்றாங்க, உங்களை முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு அதே தீக்கதிரி பேப்பர்ல சொல்றாரு. வேலை செய்யற மக்களுக்கு உத்தரவாதம் இல்லை, சரியான சம்பளம் இல்லை, வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு சரியான வழி இல்லை. ஏறக்குறைய இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகள், மறைமுக சொல்ற கார்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கத்தின் கீழ் போய்கொண்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் திமுக ஆட்சியில் எதையெல்லாம் எதிர்த்தீங்களோ அதையெல்லாம் சரி செய்யும்படி உங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும், பாலியல் வன்முறை போன்றவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழிக்கவில்லை என்றால் நாங்கள் எடுத்து போராடுவோம். பாருங்க, இதுல தவேகாவை
நாங்கள் இப்படி கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மாட்டிக்கிறோம் சொல்லி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க கடிதத்துல. அதன்படி நடக்கவிட நாங்கள் எதிர்ப்போம். ஆனா இங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தவேகா பத்தி என்ன சொல்ல மாட்டீங்க. இப்போதைக்கு திமுக என்ன வெளியேற்றீங்களா? இப்ப திமுக பத்தி மட்டும் சொல்றீங்க. திமுக பத்தி என்ன சொல்றோம்? அவர்கள் கார்பரேட் பக்கம் ஆதரவா இருந்தாங்க, ஊழல் பண்ணாங்க, பல்வேறு ஊழல்ல இருந்தாங்க, பாலியல் வன்முறை நடந்தது, அதனால மக்கள் வந்து தோற்கடித்தார்கள். அப்படி சொல்லும் போது கூட பாருங்க என்ன நியாயம்ங்க. திமுகவையும் அதிமுகவும் தோற்கடித்தார்களாம். திமுக கூட்டணி தோற்கடிக்கல, அதிமுக கூட்டணி தோற்கடிக்கல. எவ்வளவு நாஸ்கா தோழர்கள் பேசுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஜனநாயக சக்திக்கு எப்படி உங்களை மதிப்பாங்க சொல்லுங்க? மக்கள் தோற்கடித்து திமுக கூட்டணி. திமுக கூட்டணி யாரு? திமுக மட்டுமா? அதுல வந்து தேமுதிக இருக்குது, விசிக இருக்குது, சிபிஐ சிபிஎம் இருக்குது, எல்லாரும் தானே, எல்லாத்தையும் தான் தோற்கடித்தார்கள். அப்ப மக்கள் விருப்பப்படி அப்படின்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னா அதுல கூட்டணி இருக்கிற நீங்க மட்டும் எப்படி தவேக பக்கம் வரலாம்? மக்கள் விருப்பத்துக்கு எதிரானது இல்லையா? தவேக எப்படியாவது அப்படியே ஆட்சி அமைச்சர்னு பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கறதுக்காக உங்களை கூப்பிடலாம். ஆனா நீங்கள் வந்து மக்கள் வேண்டாம்னு உங்களை ஒதுக்கின பின்னாடி நீங்க எப்படி அந்த கட்சிக்குள்ள போறீங்க? அதனால நான் தெளிவா சொல்றாரு, கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தோற்கடிக்கணும்னு சொல்லல. அவர் திமுகவையும் அதிமுகவும் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்தார்களாம். அப்படின்னா அவர்களோட நீங்க கூட்டணி போட்டீங்க, திமுக தோத்த இடத்துல தோக்கணும், நீங்க நின்ற இடங்கள் எல்லாம் எல்லா பேரும் ஜெயிச்சிட்டீங்களா? உங்க கூட்டணியின் அடிப்படையில் எல்லாத்தையும் தான் தோற்கடித்தார்கள். ஆக ஜெயிச்சால் எங்களால, தோத்தால் அவர்களால என்று பேசுறது சாதாரண முதலாளித்துவ கட்சிகளை போல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு நேர்மையான பரிசீலனை இருக்கணும். நேர்மையான பரிசீலனைங்கிறது தான் நாங்க கேட்கிறேன். ஏன்னா தோழர்களே, தவேக ஆட்சி என்பது நிச்சயம் ஒரு மத நல்லிணக்க ஆட்சியாக இருக்க முடியாது, எல்லோருக்குமான ஆட்சியா இருக்கும். அதனால வந்து எனக்கு மாற்று கிடையாது. எல்லோருக்கும் எப்படி இருக்க முடியும்? நமக்கு ஒரு 10%. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து கார்பரேட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தா விவசாயிகளுக்கு வந்து ஒரு 100 கணக்கில் 1000 கணக்கில் கொடுப்பாங்க இல்லையா? அப்படித்தானே வந்து இப்ப கூட வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு. அப்படித்தான் நடக்கும். ஆனா இதுவே கார்பரேட்டுக்கு என்ன செய்வாரு? லட்சக்கணக்கில் என்ன அள்ளி கொடுப்பாரு. அதான் எல்லோருக்குமான ஆட்சி. அது போல வந்து மத வெறியர்களை உள்ளே அனுப்புவார்கள், ஜாதி வெறி சங்கங்களை வளர்ப்பாரு. இன்னொரு போல வந்து ஜாதி வெறியினாலேயே மத வெறியினாலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறு காயத்துக்கு புண்ணுக்கு மருந்து தடவை மாதிரி சில வேலை செய்வார். இதுதான் நடக்கும். எனவே எல்லோருக்குமான ஆட்சி என்பதே வந்து ஒரு ஏமாற்று பேச்சு. அதை வந்து நாங்க வந்து நம்புற மாதிரி தோழர்கள் பேசுவது என்பது ஒரு அவத்தத்தளம். அது ஒரு கம்யூனிஸ்டுக்கான அழகு அல்ல என்பதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, நாம் சொல்ல வர முக்கியமான விஷயம், இனியும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். தவேக ஆட்சி அப்பதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கும் ஒரு முன்முயற்சி இல்லாதவர்கள் தான் அப்படி பேச முடியும். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்த்தோம், எப்படி வாக்குறுதி கொடுத்தார்கள் பார்த்தோம். பிஜேபி கொள்கை எதிரின்றாங்க, திமுகவை அரசியல் எதிரின்றாங்க. கொள்கை எதிர்க்கிறதா இது வரைக்கும் துரும்ப கூட எடுத்து போடல. ஆட்சியில இருக்கும்போது சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அவர்கள் எத்தனை கொடுமை பண்ணாங்க. இவருடைய படத்தை, ஜனநாயகம் படத்தையே வெளியே விடல, அதுக்கும் குரல் கொடுக்கல. தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க, ஆட்சி அமைக்க இவர்கள் கூப்பிடல. தமிழ்நாடே இவருக்காக குரல் கொடுத்தா கூட இவர் குரல் கொடுக்கல. நீட் தேர்வில் அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இவங்க வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்க அமைப்பு எப்படி இவர் கொண்டு வருவாங்க? எனவே இப்பே பாருங்க, தனியார் மையத்துக்கு எதிராக வந்து இவ்வளவு நம்ம போராடி இருக்கோம். தனியார் மையத்தில் தவேகாவுடைய கொள்கை என்ன? கல்குவாரிகளை தனியாருக்கு கொடுப்பதற்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடையில ஒரு 717 கடையை அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்துல வந்து தனியார்களுக்கு திறந்து கொடுக்க எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஊழல் ஒழிக்க போறோம் அப்படிங்கிறாரு. ஊழல் ஒழிப்புங்கிறது என்ன? ஊழல் பேர் வழியிலும் உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆதவர்ஷனா குடும்பம் என்ன? எப்படிப்பட்ட குடும்பம்? மார்டின் குடும்பம், லாட்டி சீட்டு குடும்பம். அதனுடைய கட்டுப்பாட்டுல இன்னைக்கு வந்து தவேக அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு எப்படி தனியார் மையத்தை கொண்டு வருவாங்களாம்? பாருங்க இப்ப என்ன நடக்குது. 3 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறான். அந்த இறந்த குழந்தைகளே அந்த பெற்றோரோட கொடுக்காமல் வந்து போலீஸ் வந்து எரிக்குது. இது வந்து மக்களுக்கான ஆட்சியா? ஆகாசங்கிற படுகொலை வந்து ஒரு தலித் இளைஞன் வந்து லாக்கப்படுகொலை மனமேதை நடத்தப்பட்டது திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கல. இப்ப தவேக ஆட்சியில நீதி கிடைக்க முடியாது, அவங்க போராடுறாங்க. இப்பயும் வந்து அந்த பெற்றோருடைய வந்து பாடி ஒப்படைக்காமல் இவர்களை அடைக்கிற மாட்டாங்க. அவங்க வச்ச கோரிக்கை என்ன? லாக்கப் படுகொலைக்கு காரணமான காவல்துறை கைது பண்ண சொல்லிட்டு, அதற்கு இங்கு நீதி இல்ல. தவேக அரசை புரிந்து கொள்வதற்கு இன்னும் 6 மாசம் வேணுமா? சொல்லுங்க. எல்லா வேலையும் நடந்துட்டு தானே இருக்கு. தனியார் மையம் நடந்துட்டு இருக்குது. பாடும் பதவியேற்பிலே வந்து தமிழ் இசை பின்னுக்கு தள்ளப்படுது. பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரை கொண்டு வரும் திமுக மாதிரி நடக்க முடிய அவசியம் இல்லைன்னு பேசுறாரு. சொல்லுங்க, எது நடக்கல? ஏறக்குறைய வந்து நீங்க என்ன நடக்கும் அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுத்தது மாதிரி திரும்ப வந்து தவேகாவுக்கு முட்டு கொடுப்பது நம்முடைய வேலை அல்ல. 100 வருஷம் ஆகுது நண்பர்களை, தோழர்களை. 100 ஆண்டு ஆகிறது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து. சீனாவில் 25 வருஷத்துல வந்து ஆட்சிக்கு வந்தார்கள். ரஷ்யாவில் 25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்தார்கள். இந்தியா மட்டும் முடக்குவாதத்தில் சிக்குனது போல் முடங்கி கிடக்கிறது. நேர்மையாக பறிச்சிருப்போம். மார்க்சிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் தோழர் மட்டுமல்ல,
எம்எல்ஏ அரசியல் ஏற்றுக்கொண்ட தோழர்களும் இடதுவாதத்தில் போய் இன்றைய வரைக்கும் மீள முடியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் பாதையில் போய் நீங்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறீங்க. அதனாலதான் கண்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை கேள்வி செய்யக்கூடிய அளவில் நம்ம நிக்கிறோம். ஏன்னா பாசிசம் அரங்கேறி வருகிறது. RSS பிஜேபி ரவுடி கும்பல் மேல் வருகிறார். குஜராத்தில் மாடல் சிறுபான்மையில அடித்து கொண்டார்கள். யூபியில தலித் மக்களை அடித்து கொண்டார்கள். இப்ப புது மாடல இப்ப மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்தோடனே குண்டர்களை விட்டு அங்க இருக்கக்கூடிய லெலின் சிலையும் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களையும் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். இப்பயாவது நம்ம ஒரு நேர்மையோடு பரிசீலிக்கணும். ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் தேஞ்சுக்கிட்டு போறோம்? மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்தீர்கள், திரிபுராவில் ஆட்சி அமைச்சீங்க, கேரளாவில் ஆட்சி அமைத்தீர்கள். ஏன் அந்த மக்கள் நம்மளை தோற்கடிக்கிறார்கள்? அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை மற்ற கட்சிகளை போல் ஏன் நம்மளால் நிறைவேற்ற முடியவில்லை? லெலின் சொன்ன பாதை, மார்க்ஸ் சொன்ன பாதையிலிருந்து எங்கே நம்ம வெளியே இருக்கிறோம்? இந்த முதலாளித்துவ நிறுவனத்துக்குள்ள எல்லாத்தையும் செய்ய முடியாது என்பது எங்களுக்கும் தெரியும் என்று பேசுகிறீங்க. ஆனா அந்த சாக்கடைக்குள்ளே தான் திரும்ப திரும்ப குளிக்கிறீங்க. அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு. தீர்வு என்பது அதற்கு மாற்றான மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்ம கட்டணுமா இல்லையா? பாசிச அரங்கேறி வருது. பாசிசத்தை இன்னைக்கு சட்டப்படியே நீதிமன்றத்தில் பூரா அவர்களுக்கான ஆளுகளை நிறுவிட்டான். RSS பிஜேபி கைக்கூலிகளை நீதிமன்றத்திலிருந்து போலீஸ் துறையிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து எல்லா இடங்களிலும் கொண்டு வந்து நிரப்பிட்டாங்க. சட்டங்கள் அனைத்தும் இந்த கட்டமைப்பை பாசிசமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக நம்ம பாசிசம் எதிர்ப்பதற்கே நம்ம ஒரு இந்த தேர்தலுக்கு வெளியில இந்த கட்டமைப்புக்கு வெளியில மக்கள் எழுச்சியை கட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நாம எல்லாம் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட வேண்டிய, கம்யூனிஸ்டுகள் ஒன்றுபட வேண்டிய, மக்களோடு ஐக்கியப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது நாம் ஒரு முதலாளித்துவ கட்சிக்கு பின்னாடி ஓடி போய் பாசிசத்தை நாங்கள் வீழ்த்துவோம் என்று பேசிக்கொண்டிருப்பது அர்த்தமில்லை. உண்மையான கம்யூனிஸ்ட் பாதையிலிருந்து நாம் எங்கே விலகினோம் என்பதை சுயபரிசீலனையோடு பரிசீலிப்போம். பாசிசத்தை எதிர்த்து RSS பிஜேபி சாதி வீரர்களுக்கு இடமில்லாத ஒரு ஜனநாயக குடியரசை அமைப்பதற்கு ஒன்றுபடுவோம். நன்றி.